ஹாய், ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு அனலாகி ஒத்த தன்மையில பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். பார்ட் 1ல இந்த 2 டாபிக் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தோம். வேர்ட் பேஸ்ட், ஆல்பபெட் பேஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்பர் பேஸ்ட் அனலாகி, எண் அடிப்படையில் ஒத்த தன்மை, ஃபிகர் பேஸ்ட் உருவ அடிப்படையில் ஒத்த தன்மை. இந்த டாபிக் கீழ இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபிகர் பேஸ்ட் அனலாகி, உருவ அடிப்படையில் ஒத்த தன்மை. ஓகே. இந்த நமக்கு குடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது, இந்த 5 கான்செப்ட்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சைஸ் ஆஃப் ஃபிகர். சைஸ் ஆஃப் ஃபிகர் அப்படின்னா, இப்போ ஒரு டிராயிங் குடுத்துருக்காங்கல்ல, இங்க பாருங்க. இங்க என்ன குடுத்துருக்காங்க? ட்ரையாங்கிள் குடுத்துருக்காங்க. உள்ள சர்க்கிள் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த அந்த ஃபிகரோட சைஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கு? அப்படியே என்ன மாரி இருக்கு? இந்த சர்க்கிள் அப்படிங்கிறது வெளியில வந்திருக்கு. அ உள்ள வெளியில இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது உள்ள போயிருக்கு. அதாவது அதோட சைஸ் வந்து சுருங்கி இருக்கு. ட்ரையாங்கிளோட சைஸ் சுருங்கி இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய சர்க்கிளோட சைஸ் வந்து பெருசா இருக்கு. இதுதான் என்னது? இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். ஸோ இந்த மாரி டைப்லயும் கொஸ்டின் இருக்கும். ஸோ இங்க இப்படி இருந்துச்சு அப்படின்னா, அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நமக்கு? இந்த வெளியில இருக்கக்கூடியது என்னவாகும் நமக்கு? இப்படி பெருசாகும். உள்ள இருக்கக்கூடியது குட்டியாகி இப்படி வரும். இதுதானே ஆன்சர்? ஸோ இந்த மாதிரி தான் இது ஃபர்ஸ்ட் டைப். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? அந்த டயகிராம் வந்து ஆ ரொட்டேஷன் ஆயிருக்கும். இப்போ இது வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இது அப்படியே என்னவா இருக்கு? அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல அப்படியே மேல பார்த்து திரும்பியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது மறுபடி கிளாக் வைஸ்ல சுத்திச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்படி வரும். ஸோ இதுதான் செகண்ட் டைப். நெக்ஸ்ட் தேர்ட் டைப் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் லைன்ஸ். இங்க வந்து என்ன இருக்கு? 3 இருக்கு. ஸோ அடுத்து இது 4. இப்ப அதே மாதிரி 3 வந்து 4ஆ மாறியிருக்கு அப்படின்னா, இங்க என்ன 5 அப்படிங்கிறது என்னவா மாறும் அடுத்து? 6ஆ மாறும். அதாவது பென்டகன் வந்து ஹெக்ஸகனா மாறும் அப்படிங்கிறது தான் இதோட தேர்ட் டைப்புக்கான கான்செப்ட். அடுத்து ஃபோர்த் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டயகிராம் இருக்கு அப்படின்னா, அதோட இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் இந்த ஃபோர்த் டைப்புக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து சைஸ் வந்து பெருசாகுது, குட்டியாகுது. பட் இதுல வந்து சைஸ் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பட் அதோட இடம் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த இதுல பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கிளும், ஸ்கொயரும் இப்படி இருக்கு. அடுத்த இதுல ஸ்கொயர் கீழ வருது, சர்க்கிள் மேல போகுது. இதுதான் அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி குடுத்திருப்பாங்க. இதுதான் டைப் 4. ஸோ அப்ப இங்க இப்படி வந்துச்சு அப்படின்னா, இது எப்படி வரும்? மேல வந்து ஒரு சர்க்கிளும், கீழ வந்து 2 பென்டகனும் வர மாதிரி வரும். இப்படி ஓவர்லாப் ஆகி வர மாதிரி வரணும். இதுதான் டைப் 4க்கான கான்செப்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் அப்படின்னா, இந்த மாதிரி சிம்பல் குடுத்துருவாங்க. பிளஸ், மைனஸ் அந்த மாதிரி நெறைய சிம்பாலிக் ஆப்பரேஷன்லாம் பார்த்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய இந்த சிம்பல்ஸ் எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ற மாதிரி குடுத்திருப்பாங்க. ஸோ இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, மேல என்ன இருக்கு? இந்த மாதிரி டாட் மாதிரி இருக்கு. ஒரு குட்டி சர்க்கிள், அப்புறம் இன்ட், அப்புறம் ஈக்குவல் அப்படி 3 இது குடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன ஆயிருக்கு? இந்த ஈக்குவல் வந்து அப்படியே மேல போயிருக்கு. இது கீழ வந்திருக்கு. இது அதுக்கும் கீழ வந்திருக்கு. ஸோ அப்படின்னா, இப்ப இங்க என்ன பண்ணணும்? இந்த டிவிஷன் அப்படியே மேல போயிரணும். ஸோ அதுக்கு கீழ அந்த ஹேஷ் அப்படிங்கிறது அதுக்கு அப்படியே கீழ வந்துருது. அதுக்கப்புறம் இன்ட் அப்படிங்கிறது அதுக்கு கீழ வருது. ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த சிம்பல மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணணும். அது எப்படி நம்ம டிசைட் பண்ணணும்? இங்க குடுத்திருக்கக்கூடிய ரிலேஷன் எப்படி மாறியிருக்கோ, அதே மாதிரி ஆன்சர்லயும் அதே ரிலேஷன் படி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபிகர் பேஸ்ட் அனலாகிக்கான கான்செப்ட். ஓகே. இப்ப நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளமா இதுக்கு கீழ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இருக்கு. கீழ வந்து என்ன இருக்கு? இந்த மாதிரி 3 சர்க்கிள் குடுத்திருக்காங்க. அது எப்படி மாறுது? என்னவா மாறுது? சர்க்கிள் மேல போகுது. ஸ்கொயர் வந்து கீழ வருது. ஸோ இது என்ன கான்செப்ட்? நம்ம என்ன டைப்பு? 4த் டைப் பார்த்தோம்ல, அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுறது. அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ அப்போ இதுல என்னவா மாறும்? இப்ப இது என்ன இருக்கு? இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த மாதிரி எல் ஷேப்ல 3 இருக்கு. அப்ப இது எப்படி மாறணும்? எல் ஷேப். ஒரே ஒரு எல் ஷேப் மேல போகணும். 3 ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது கீழ வரணும். ஸோ அந்த மாதிரி இங்க எங்க இருக்கு ஆன்சர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க இருக்கு? இதுதானே இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். ஒரே ஒரு எல் மேல போகுது. 3 ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது கீழ வருது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு சம்மும் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட். ஓகே. இதுல என்ன ரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் இருக்கு. கீழ இந்த மாதிரி வி ஷேப் அப்ரைட் பொசிஷன்ல இருக்கு. சரி, டவுன்வர்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ இது என்ன ஆகுது? அப்படியே இதுவும் பொசிஷன் தான் சேஞ்ச் ஆகுது. இந்த இந்த மாதிரி இருக்குல்ல, இது வந்து மேல போயிருது. இங்க அடுத்த ஃபிகர பார்க்கும்போது மேல போயிருது. சர்க்கிள் அப்படிங்கிறது கீழ வருது. ஸோ அதே மாதிரி இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னவாகும்? இந்த கர்வ் மாரி ஷேப் அப்படிங்கிறது கீழ வந்துரும். இது கீழ வந்துரும். இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன ஆகும்? மேல போயிரும். ஸ்கொயர் மேல போயிரும். இந்த கர்வ் அப்படிங்கிறது என்ன மாரி வரும்? இந்த மாரி டபுளா வரும். ஏன்னா இங்க அப்படித்தானே மாறி இருக்கு. டபுளா இருக்கிறது சிங்கிளா மாறி கீழ வந்திருக்கு. சிங்கிளா இருக்கிறது டபுள் ஆகி மேல போயிருக்கு. ஸோ அதே மாதிரி இது சிங்கிளா இருக்கிறது கீழ வந்ததுன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஸ்கொயர் டபுளா இருக்கிறது மேல போனா சிங்கிள் ஸ்கொயரா மாறும். அப்ப ஆன்சர் என்னது? 2 அப்படிங்கிறது ஆன்சர். ஆக்சுவலா இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பார்த்து பண்ணணும். நெக்ஸ்ட் 3rd ப்ராப்ளம். இதுல என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சிம்பல் அப்படியே இங்க வந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ். அப்புறம் என்ன ஆயிருக்கு? இந்த மைனஸ் பிளஸ்ன்னு இருக்குல்ல, அது அப்படியே இந்த டைரக்ஷன்ல போயிருக்கு. இது செகண்ட் சேஞ்சஸ். சோ அதே மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்? இங்க இருக்க பொசிஷன் எனக்கு வரணும், இங்க வரணும். அப்போ இது எப்படி வரும்? இந்த இடத்துல வரும். அப்ப ஆன்சர்ல செக் பண்ணும்போது அந்த மாதிரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. 2 ஆப்ஷன்ல மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் எதுக்கும் நம்ம இதை அப்படியே சால்வ் பண்ணி பாத்திரலாம். அப்ப இது அப்படியே மேல போகணும். இப்ப மேல போகும்போது நீங்க நோட் பண்ண வேண்டியது இன்னொன்னு என்ன அப்படின்னா, இங்க இந்த பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு? இங்க மேல போகும்போது இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. சோ அதே மாதிரி இங்க இது மேல போகும்போது சேஞ்ச் ஆச்சு. இந்த 2 பொசிஷனும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இங்க வந்து இந்த மைனஸ் மாதிரி வரும். இங்க இந்த ஸ்கொயர் வரும். சோ அப்படி பார்க்கும்போது இதுதான் நமக்கு ஆன்சரா வருது. ஓகே, நெக்ஸ்ட் 4th ப்ராப்ளம். ஓகே, இது வந்து டைப் 1 கான்செப்ட். அதாவது சைஸ் வந்து ஃபிகரோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம்னா அதுதான். இப்ப இங்க ஃபர்ஸ்ட்டுக்கும் இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் என்ன இருக்கு? பெருசா இருக்கு. வெளியில இருக்கக்கூடிய ஸ்கொயர் அப்படிங்கிறது குட்டியா இருக்கு. சோ அதே மாதிரி பிளஸ் அந்த ஸ்கொயருக்கு என்ன பண்ணிருக்காங்க? இந்த மாதிரி ஷேடு கொடுத்திருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் என்ன ஆகும்? நமக்கு இப்படி பெருசா ஆகும். அந்த வெளியில இருக்கக்கூடிய ஸ்கொயர் குட்டி ஆயிட்டு அதை என்ன பண்ணணும்? நம்ம ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்படி பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் நமக்கு எங்க இருக்கு? இந்த சைடு 5th தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 5th ப்ராப்ளம். இதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். இதுல எப்படி இருக்கு? இந்த ஆரோ மார்க் வந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல மாறி இருக்கு. அதே மாதிரி மேல இருக்கக்கூடிய அந்த ஆரோ மார்க் அப்படிங்கிறது அப்படியே டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல மாறி இருக்கு. சோ இத நம்ம என்ன பண்ணணும்? கீழ இருக்கிறது அப்படியே மேல பார்த்து இருக்கணும். அண்ட் அதே மாதிரி அது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஆரோ மார்க் மேல இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? அப்படியே கீழ பார்த்து இருக்கணும். பிளஸ் அப்படியே டைரக்ஷன் அப்படிங்கிறது இந்த சைடு சேஞ்ச் ஆகி வந்திருக்கணும். சோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எந்த ஆரோ மார்க்லாம் மேல பார்த்து இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 தான் இருக்கு. இது 2மே மேல பார்த்து இருக்கு. இது மேல பார்த்து இருக்கக்கூடியது இங்க இந்த ஆரோ மார்க் வந்து கீழ பார்த்து இருக்கு. சோ இது 2ல ஏதாவது ஒண்ணுதான் ஆன்சரா இருக்க முடியும். சோ இது நீங்க கவனமா பார்க்கும்போது இது என்ன இருக்கு? அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கா. இந்த ஆரோ மார்க் இந்த 2 பிக்சரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆரோ மார்க் அதே பிளேஸ்ல இல்ல, அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்படிங்கும்போது இது கண்டிப்பா இங்க வந்துரும். இந்த ஆரோ மார்க் அப்படியே இங்க வந்துரும். அப்போ எது வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எதுதான் வரும்? ஆப்ஷன் 2 தான் வரும். ஏன்னா அதுதான் அந்த டைரக்ஷன் அதே இடத்துல இல்ல. டைரக்ஷனும் மாறி இருக்கு, பொசிஷனும் மாறி இருக்கு அந்த ஆரோவோட பொசிஷன். சோ இந்த மாதிரி சம் எல்லாம் சால்வ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் 6th. ஓகே, இதுல என்னலாம் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, அப்புறம் எல் ஷேப்ல ஒண்ணு இருக்கு. சோ இது என்னவா இருக்கு? இந்த ட்ரையாங்கிளும் சர்க்கிளும் மட்டும் என்ன ஆயிருக்கு? அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆயிருக்கு. எல் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்திருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய பிளஸ் இந்த சர்க்கிள் அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு? ஷேட் ஆயிருக்கு. சோ அப்ப இது என்னவா மாறும்? இது எந்த டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் சுத்தணும்? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறது கிளாக் எந்த டைரக்ஷன்ல சுத்துமோ அது கிளாக் வைஸ். அதுக்கு ஆப்போசிட் சைடு சுத்துச்சு அப்படின்னா அது ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இது ரிவர்ஸ்ல இப்படித்தானே வரும். இப்படி வந்துச்சு அப்படின்னா அப்ப இது எந்த பொசிஷனா இருக்க முடியும்?
சோ இந்த 3ல ஏதாவது ஒண்ணா தான் இருக்க முடியும். ஆனா இதுதான் எப்படி இருக்கு? ஆன்டி கிளாக் வைஸ்ல கரெக்ட்டா சுத்தி அந்த பொசிஷன்ல இருக்கு. சோ இங்க வந்து ஷேப் ஃபில் ஆயிருக்கு. இங்க ஃபில் ஆகக்கூடாது. அப்போ இந்த 2ல ஏதாவது ஒண்ணு தான் ஆன்ஸரா இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது நம்ம எத வச்சு அத டிசைட் பண்ணணும் அப்படின்னா, இந்த எல்ல வச்சு தான் டிசைட் பண்ணணும். சோ இங்க இத ரொட்டேட் ஆனதுக்கு அப்புறம் இது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்திருக்குல்ல. சோ அப்படின்னா இது வந்து என்ன ஆகும்? இந்த எல் அப்படிங்கிறது அந்த சைடு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த சைடு போகும். சோ அப்படி பார்க்கும்போது இதோட ஆன்ஸர் என்னவா தான் இருக்க முடியும்? நமக்கு 3ஆ தான் இருக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட் 7த் ப்ராப்ளம். ஓகே. இதுல என்ன ஆயிருக்கு? இங்க 2 இது குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லென்ஸ் மாதிரி கான்வெக்ஸ் லென்ஸ் மாதிரி ஒண்ணு குடுத்திருக்காங்க. அப்புறம் பக்கத்துல ஒரு பென்டகன் ஷேப்ல ஒண்ணு இருக்கு. சோ இந்த பென்டகன் ஷேப் அப்படியே என்ன ஆயிருக்கு? மேல பார்த்து இருக்கிறது அப்படியே கீழ பார்த்து மாத்திருக்காங்க. உள்ள இருக்க கான்வெக்ஸ் லென்ஸ என்ன பண்ணிருக்காங்க? உள்ள கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்துட்டு அதுல பாதி ஷேட மட்டும் எடுத்து விட்டுருவாங்க. எது? கீழ இருக்க போர்ஷன தான் எடுத்து விட்டுருக்காங்க. சோ இப்ப இத என்ன பண்ணணும்? நம்ம இந்த பென்டகன மேல பார்த்து வைக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அத வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப வெளியில இருக்க சர்க்கிள என்ன பண்ணணும்? உள்ள கொண்டு வரணும். அப்படி உள்ள கொண்டு வந்துட்டு, கீழ இருக்க போர்ஷன மட்டும் ஷேட நம்ம எடுத்து விடணும். அப்பனா எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும். சோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆப்ஷன்ல இது எங்க இடத்துல இருக்கு? இங்க தான் இருக்கு. சோ இந்த மாதிரி தான் நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்டையும் தனித்தனியா எடுத்து எடுத்து பார்க்கணும். நெக்ஸ்ட் 8த். ஓகே. இதுல நம்ம பார்க்கும்போது, இதுல என்னென்னலாம் நம்ம நோட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த உள்ள குடுத்திருக்க அந்த லைன். அடுத்து இந்த ஆரோ மார்க். அப்புறம் வெளியில குடுத்திருக்கக்கூடிய இந்த குட்டி சர்க்கிள். 3ஓட பொசிஷன வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் இது வந்து எத்தன பிளேஸ் தள்ளி போயிருக்கு? 1, 2. 2 பிளேஸ் தள்ளி இங்க போயிருக்கு அப்படின்னா, இதுவும் அப்ப 2 பிளேஸ் தள்ளி போணும். 1, 2 அப்படின்னா இந்த இடத்துல தான் வரும். சோ இந்த இடத்துல பிளேஸ் ஆகியிருக்க மாரி இருக்கிறது இந்த 3 தான். அப்ப இந்த 3ல தான் ஏதாவது ஒண்ணு ஆன்ஸரா இருக்க முடியும். சோ அடுத்து அத எத வச்சு டிசைட் பண்ணலாம்? இப்ப அடுத்து ஆரோ மார்க்க பார்க்கலாம். ஆரோ மார்க்க பார்த்தோம் அப்படின்னா, இது இந்த டைரக்ஷன்ல இருக்குது. அப்படியே மேல போய் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ இது இந்த சைடு இருக்குன்னா, அப்படியே கீழ வந்து இந்த சைடு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மாறும். சோ அந்த மாதிரி இருக்கிறது இந்த 2வும் 4 தான். அப்போ 2வா 4ஆ அப்படின்னு நம்ம எத வச்சு டிசைட் பண்ணணும்? இங்க குடுத்திருக்கக்கூடிய இந்த சர்க்கிள்ல வச்சு தான் டிசைட் பண்ணணும். அப்ப இது எத்தன பொசிஷன் மாறி போயிருக்கு? 2 பொசிஷன் மாறி இருக்கு. அதாவது இங்க இருக்கக்கூடியது இங்க மாறி 2 இது மாறி போயிருக்கு. அது எந்த டைரக்ஷன்ல? கிளாக் வைஸ்ல தான் மூவ் ஆயிருக்கு. அப்ப இதுவும் கிளாக் வைஸ்ல மூவ் ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல சர்க்கிள் வரும். அப்ப அப்படி பார்த்தோம்னா, நமக்கு ஆன்ஸர் என்னதான் வரும்? 4 தான் ஆன்ஸர். ஓகே. நெக்ஸ்ட் 9த். ஓகே. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இது என்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு? அந்த ட்ரையாங்கிள் மேல பார்த்து இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் அப்படியே கீழ பார்த்து வந்திருக்கு. அதே மாதிரி உள்ள குடுத்திருக்காங்கல்ல இந்த லைன் 2 லைன். அது என்ன ஆயிருக்கு? வெர்டிகலா இருக்கக்கூடியது இப்படி ஹரிசாண்டலா மாறியிருக்கு. இந்த 2 சேஞ்சஸ் தானே நடந்திருக்கு. சோ இந்த ஃபிகர நம்ம என்ன பண்ணணும்? மேல பார்த்த மாதிரி அப்படியே திருப்பணும். சோ அப்படி திருப்பும்போது நமக்கு என்ன வரும்? இப்படி இருக்கக்கூடியது இப்படி இருக்கக்கூடியத அப்படியே நம்ம என்ன பண்றோம்? இப்படி இந்த சைடு திருப்புனோம் அப்படின்னா, எப்படி வரும் நமக்கு? இந்த மாதிரி தான் வரும். இப்படி தானே வரும். அதுக்கப்புறம் அந்த லைன் எப்படி குடுத்துருக்காங்க? வெர்டிகலா குடுத்துருக்காங்க. அது எப்படி வரும்? ஹரிசாண்டலா வரும். சோ அப்படி பார்த்தோம்னா, நமக்கு ஆன்ஸர் என்னதான் வரும்? 3 தான் வரும். இதுதான் நம்ம ஃபிகர் பேஸ் அனாலஜில பார்க்கக்கூடிய லாஸ்ட் ப்ராப்ளம். ஓகே. இதுல என்ன பண்ணிருக்காங்க? இதுல ஒரு ஆரோ மார்க்கே பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா, என்ன ஆயிருக்கு? அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல மாறிருக்கு. அப்புறம் சென்டர்ல இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல மாறியிருக்கு. சோ இதுவும் என்ன ஆயிருக்கு? அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல மாறியிருக்கு. சோ அப்ப இது ரொம்ப சிம்பிளா தான் மாறியிருக்கு. சோ அப்ப இது மேல இருக்கிறது என்னவாகும்? அப்படியே கீழ வந்திருக்கும். இப்படி வந்திருக்கும். சென்டர்ல இருக்கிறது அப்படியே மேல போயிருக்கும். அப்ப இது கீழ பார்த்து இருக்கிறது அப்படியே மேல பார்த்திருக்கும். சோ இந்த ஆன்ஸர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. சோ இப்ப உங்களுக்கு ஃபிகர் பேஸ் அனாலஜில ஒரு 10 ப்ராப்ளம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இனி நீங்க நெறைய கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபிகர் பேஸ் அனாலஜி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். இந்த 5 கான்செப்ட்ட மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. நம்ம பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் ஒரு 5 கான்செப்ட். குடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் இந்த 5 டைப்ல தான் இருக்கும். சோ இந்த கான்செப்ட்ட மட்டும் நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு,
அப்பப்போ திருப்பி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபிகர் பேஸ் அனலாகி அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்பர் பேஸ்ட் அனலாகி. ஸோ நம்பர் பேஸ் அனலாகி அப்படிங்கிறது என்னென்ன கான்செப்ட்லலாம் வரும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அவங்க குடுத்திருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒண்ணு அதெல்லாம் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பண்ற மாரி இருக்கும். இல்லன்னா ஸ்கொயரு, ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் அந்த மாதிரி ரிலேஷன்ல குடுத்திருப்பாங்க. அப்படி இல்லன்னா, அந்த குடுத்திருக்கக்கூடிய அந்த 2 ரிலேஷனுடைய அந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, 2மே ஒரே ஆன்ஸரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். இல்லன்னா அப்படியே டிஜிட்ட மட்டும் ரிவர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அடுத்து இந்த ப்ராப்ளம்ஸ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைப் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சிரும். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இந்த ரிலேஷன் எந்த ரிலேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 5ன்னு இருக்கு. இங்க 26 அப்படின்னு இருக்கு. ஸோ இது எப்படி இருக்கு? 5 ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படிதானே இருக்கு. 25க்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. அப்ப இது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அந்த மாதிரி தானே குடுத்திருக்காங்க. சோ அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது 6 இது 6ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ன்னு இது குடுத்திருக்கிறது தான் எக்ஸ். அப்போ இதுக்கு நம்ம இத அப்ளை பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? 36 பிளஸ் 1 37 அப்படிங்கிறது வரும். சோ இது கண்டிப்பா வராது. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். அப்போ 7 பார்த்தோம் அப்படின்னா 49 பிளஸ் 1 அப்ப என்ன வரும்? 50 வரும். சோ இதுவும் கண்டிப்பா வராது. இப்ப 8க்கு செக் பண்ணோம் அப்படின்னா 64 எக்ஸ் ஸ்கொயர் 8 ஸ்கொயர் அப்படிங்கிறது 64 தானே. 64 பிளஸ் 1 தான் 65 அப்படிங்கிறது வரும். இப்ப ஆன்சர் என்ன நமக்கு? 8 அப்படிங்கிறத ஆன்சர். சோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய ரிலேஷனை பார்க்கணும். அதே ரிலேஷனை வச்சு அடுத்த கொடுக்கக்கூடிய இந்த ரிலேஷனுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட். சோ இதுக்கு என்ன ரிலேஷன்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது 7 அப்படிங்கிறது 56 அப்படிங்கிறது 7th டேபிள்ல வருமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது வருமா? கண்டிப்பா வரும். 8 7 7 தானே 56. அப்போ 7 into 8 56. சோ அதே மாதிரி 9 கூட நம்ம என்ன பண்ணிப்போம்? இது எப்படி வந்திருக்கு? இது எக்ஸ், இது எக்ஸ் பிளஸ் 1 அப்படிதானே. இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 தான் 56. அப்போ இது எக்ஸ் அப்படின்னா 9 இன்டு எக்ஸ் பிளஸ் 1 அப்படிங்கிறது என்ன வரும்? 10 தானே வரும். அப்ப 9 இன்ட்டு 10 என்ன வரும்? 90 அப்படிங்கிறது ஆன்சர். சோ இந்த மாதிரி தான் நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சு அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம். 42:56 இது என்ன ரிலேஷன்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சோ 42 அப்படிங்கிறது எந்த டேபிள்ல வரும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். 6th டேபிள்ல நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். 6 into 7 6 7 42 வரும்ல. 6 into 7 அப்புறம் இது n 7 56. 8 into 7 அப்புறம் இது வந்து 9 8 72. சோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது எந்த மாதிரி இருக்கு? இது எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1, இங்க அத மாதிரி எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1. அப்போ இங்க என்ன இருக்கு? எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1 அதுக்கு அடுத்த நம்பரா இருக்கு. இது வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது என்னது? எக்ஸ் பிளஸ் 1. சோ அதே எக்ஸ் பிளஸ் 1 மறுபடியும் இங்க வந்திருக்கு. சோ அதை விட 1 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு எக்ஸ் பிளஸ் 1. மறுபடியும் இந்த 8 அப்படிங்கிறது இங்க வந்திருக்கு. 8 into 9 அதாவது கன்சிக்யூட்டிவ் நம்பரா வந்திருக்கு. 6 into 7 அடுத்து 7 into 8 நெக்ஸ்ட் 8 into 9 அதுக்கப்புறம் அப்ப என்னதான் வரும்? 9 into 10 அப்படிங்கிறது தானே வரும். ஏன்னா இங்க 7 இங்க வந்திருக்கு, 8 இங்க வந்திருக்கு, 9 இங்க வந்திருக்கு. அடுத்து மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் அதுக்கு அடுத்த நம்பரா இருக்கு. சோ அப்ப 9 into 10 அப்படின்னு போட்டோம்னா 90 அப்படிங்கறத ஆன்சர். நம்ம இந்த ரிலேஷன் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். ஓகே. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு டிஜிட்டா நம்ம பார்க்கணும். இப்போ 7 இருந்து 2 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 5. 5ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 3. 8ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 6. 4ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 2. அப்படி பாத்தீங்கன்னா இங்க 4ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 2 வரும். 6ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 4 வரும்.
7ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 5 வரும். 3ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 1 அப்படிங்கிறது வரும். சோ இந்த மாதிரியும் நம்ம கேட்பாங்க. ஒரு டிஜிட்டையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். அப்புறம் ஏதாவது பிரைம் நம்பர்ஸா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன வருது அப்படிங்கிற மாதிரியும் செக் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் 5th சம். சோ இந்த மாதிரியும் குடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு டெசிமல்ல. ஓகே. இப்ப இது 2க்குமான ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே நமக்கு தெரியுது. 0.16 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கு? ஏன்னா டிவைட் பண்ணா தானே பாயிண்ட் வந்து 2 இது தள்ளி போகும். சோ இங்க இருக்கக்கூடியது இந்த 2 டிஜிட் தள்ளி போச்சு அப்படின்னா ஏற்கனவே 0 இருக்கு. இன்னொரு 0 மட்டும் போட்டோம் அப்படின்னா என்ன ஆன்சரு? 0.0016 அப்படிங்கிறது வரும். சோ அப்ப இதையும் நம்ம 100ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் நமக்கு? 2 டிஜிட் தள்ளி போகணும். அப்போ ஆல்ரெடி ஒரு டிஜிட் இருக்கு. அப்போ 0.0102 அப்படிங்கிறத ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் 6th சம். ஓகே. இதுல என்ன குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமா செக் பண்ணணும். இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, அதாவது சம் ஆஃப் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஒவ்வொரு டிஜிட்டையும் தனித்தனியா எடுத்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 8 + 5 என்ன வரும்? 8 + 5 13. 13 + 3 16 அப்படிங்கிறது வருது. சோ அதே மாதிரி இத ஆட் பண்ணாலும் என்ன வரும்? 9 + 1 10 10 10 + 6 16. சோ அப்ப இதோட கான்செப்ட் என்ன? ரிலேஷன் என்ன இருக்கு? நம்ம அந்த டிஜிட்ட வந்து ஆட் பண்றோம். இங்க என்ன ஆன்சர் கிடைக்குதோ, அதே ஆன்சர் வர மாதிரி ஒரு நம்பர் இங்க குடுத்திருக்காங்க. சோ அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும்? இத எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். தனித்தனியா டிஜிட் எடுத்து. என்ன ஆன்சர் வருதோ, அதே ஆன்சர இங்க கீழ இருக்கிற ஒவ்வொரு நம்பரா தனித்தனியா எடுத்து ஆட் பண்ணி பார்க்கணும். அது எந்த ஆன்சர் சேமா வருதோ அதுதான் ஆன்சர். இப்ப இதுல பார்க்கலாம். 8, 8, 16 + 4 20 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சோ நம்ம ஒண்ணொண்ணா இத எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். இப்ப இத வந்து தனித்தனியா எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 9 + 1 10 12 அப்படிங்கிறது வருது. சோ அடுத்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, 9 9 + 8 என்ன வரும்? 17 + 30 இதுதான் 20 அப்படிங்கிறது வருது. அப்ப இதுதான் ஆன்சர். இப்ப மீதிய செக் பண்ணி பார்த்தாலும் நமக்கு வராது. 8 + 1 9 + 8 14 வருது. அப்புறம் இது 8 12 12 + 7 என்னது? 19 அப்படிங்கிறது வருது. சோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல, இந்த மாதிரி தனித்தனியா டிஜிட்டையும் எடுத்து ஆட் பண்ணி பார்க்கணும். இத மாதிரி தனித்தனி டிஜிட்ட ஒவ்வொரு டிஜிட் கூட கம்பேர் பண்ணியும் பார்க்கணும். சோ இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. சோ இப்ப நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சோ அங்க கேட்டாலும், ஓ இந்த மாதிரி நம்ம மாடல் பார்த்தோம்ல, இதே மாதிரி சம்மா தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா தான் கேட்பாங்க. ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் 7th சம். இது 2க்குமான ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இதுல நீங்க பார்க்கும்போது 124 அப்படிங்கிறது எதுக்கு க்ளோஸா இருக்கு? 5 கியூபுக்கு க்ளோஸா இருக்கு. 5 கியூப் அப்படிங்கிறது என்னது? 125. அப்போ 124 அப்படிங்கிறது வந்து 125 - 1 கொஞ்சம் க்ளோஸா தானே இருக்கு. அப்ப இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு? எக்ஸ் எக்ஸ் கியூப் -1 அந்த பேட்டர்ன்ல இருக்கு. சோ இப்ப இதுவும் நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 கியூப் என்னது? 343. அப்ப 343 -1 என்னது? 342 அப்படிங்கிறத ஆன்சர். சோ இது நம்ம கியூப் நம்பர் தெரிஞ்சா அப்படின்னா தான் நமக்கு இத பார்த்த உடனே ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் 8th சம். 27:9. சோ இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது நமக்கு இது வந்து கியூப் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 9 அப்படிங்கிறது ஸ்கொயர் நம்பரு. 27 அப்படிங்கிறது கியூப் நம்பர். அப்படிதானே? இது வந்து 3 ஸ்கொயர் 3 கியூப். அப்போ சேம் நம்பர் அதாவது எக்ஸ் இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் அந்த மாதிரி அந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ அதே பேட்டர்ன் ஆன்சர்ல எது வருதோ அதுதான் ஆன்சரா இருக்க முடியும். இப்போ 8 அப்படிங்கிறது ஏதாவது ஸ்கொயரா இருக்குமா? இருக்காது. ஸோ இது கண்டிப்பா ஆப்ஷனா வராது. நெக்ஸ்ட் 5ம் எதோட ஸ்கொயரும் கிடையாது. 15ம் எதோட ஸ்கொயரும் கிடையாது. ஸோ அப்ப இத செக் பண்ணி பார்க்கும்போது 81 அப்படிங்கிறது என்னது? 9 ஸ்கொயர். 9 ஸ்கொயர் 81. 9 கியூப் என்னது? 729. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். இதுவும் என்ன ஃபார்மேட்ல தான் இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் அந்த ஃபார்மேட்ல தானே இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ கண்டிப்பா நம்ம ஸ்கொயரு, கியூபு இது எல்லாமே தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 9th சம்.
1827. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? இது வந்து 2 ஓட கியூபு. இது வந்து 3 ஓட கியூபு. அப்ப இதுவுமே வந்து கியூப் ரிலேட்டடா வந்திருக்கு. அதாவது இப்போ 1ங்கிறது 1 கியூப். அப்போ 1 அடுத்து 2 கியூப் நெக்ஸ்ட் 3 கியூப். ஸோ அப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? எல்லாமே கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். அடுத்தடுத்த நம்பர் கியூப்ல வரக்கூடியது. ஸோ அப்ப இதையும் நம்ம செக் பண்ணணும். 5 அப்படிங்கிறது கியூப் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் 32வும் எந்த விதமான கியூபுலயும் வராது. ஸோ அதுவும் வராது. 60 அப்படிங்கிறது கியூப் நம்பர் கிடையாது. ஸோ இதை செக் பண்ணும்போது 64 அப்படிங்கிறது 4 கியூப். அப்ப அடுத்து 125 அப்படிங்கிறது 5 கியூப். 216 அப்படிங்கிறது 6 கியூப். ஸோ அப்ப இது எப்படி இருக்கு இப்போ? கண்டினியூஸா இருக்கு. அதே மாதிரி 3மே கியூப் நம்பராவும் இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். ஏன்னா இதுதான் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்க மாதிரி அதே ரிலேஷன்ல இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 10th சம். ஸோ இதுல ஒவ்வொரு நம்பரா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பருக்கு க்ளோஸா இருக்கு. அதே மாதிரி 3 அப்படிங்கிறது 4 அப்படிங்கிற ஸ்கொயர் நம்பருக்கு க்ளோஸா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம இந்த 2 அப்படிங்கிறத எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ முன்னாடி இருக்கிற அந்த 3 அப்படிங்கிறது என்னது? இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 தானே? ஏன்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 1 தானே 3 அப்படிங்கிறது வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ஆ இருக்கு. அடுத்து என்ன நம்பர்? 8. 8 அப்படிங்கிறது இப்ப இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குல்ல, அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அதாவது 3 ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ அதுக்கு முந்தின இருக்க நம்பர் நம்ம இப்ப என்ன வச்சிருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ஆ கன்சிடர் பண்ணிக்கோ. ஸோ அது ஸ்கொயர் மைனஸ் 1. இது நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்ல அவசியம் இல்லை. சிம்பிளா இப்படி மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. இப்போ 2 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இந்த நம்பர் கூட நம்ம ஸ்கொயர் பண்ணி மைனஸ் 1 பண்ணா என்ன வரும்? 2 ஸ்கொயர் மைனஸ் 1 4 மைனஸ் 1 3. இப்போ அதே மாதிரி 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் மைனஸ் 1 9 மைனஸ் 1 8 அந்த பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ இப்போ ஒன்னொன்னா நம்ம செக் பண்ணணும். இந்த நம்பரோட ஸ்கொயர் நம்பரா இது இல்ல. அப்போ கண்டிப்பா ஏ ஆப்ஷன் வராது. அடுத்து இது 3 கூட ஸ்கொயர் பண்ணி மைனஸ் 1 பண்ற மாதிரி இருக்கா? 3 ஸ்கொயர் 9 9 மைனஸ் 1 8. அப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா 5 ஸ்கொயர் மைனஸ் 1 24. இதுவும் கரெக்டா தான் இருக்கு. அப்போ 4 ஸ்கொயர் மைனஸ் 1 15. இந்த மூணுமே கரெக்டா தான் இருக்கு. இப்போ இந்த மூணுல ஏதாவது ஒன்னாதான் ஆன்சரா இருக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம அடுத்ததை செக் பண்ணணும். இப்போ 8 ஸ்கொயர் மைனஸ் 1 என்னது 63. அப்போ இந்த 3 பேட்டர்னுமே கரெக்டா இருக்கும். கண்டிப்பா இதுவா தான் ஆன்சரா இருக்க முடியும். இப்போ மற்றதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 24 ஸ்கொயர் என்ன வரும்? 576 வரும். அப்போ கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வராது. இப்போ 15 ஸ்கொயர் என்னது? 225. அப்போ இதுவும் வராது. அப்போ ஆன்சர் என்னது? பியா தான் இருக்க முடியும். ஏன்னா மூணுமே நமக்கு மேட்ச் ஆகணும். ஒரு இதை மேட்ச் பண்ணிட்டு நம்ம டக்குன்னு ஆன்சர் போட்டுறக்கூடாது. மூணுமே மேட்ச் ஆகினா மட்டும்தான் நமக்கு ஆன்சர் ஃபைனல் ஆன்சரை நம்ம பிக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் சம். ஓகே, இப்போ இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இது நீங்க சம் ஆஃப் டிஜிட் பண்ணி பார்த்தாலும் வராது. இதுல எல்லாம் சப்ராக்ட் பண்ணி பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் வராது. ஆக்சுவலா இது எந்த பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னா இந்த நம்பரோட ரிவர்ஸ்ல தான் இங்க எழுதியிருக்காங்க. அதாவது 4 7 9 6 5 அப்படிங்கறத எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3 2 6 9 1 அப்படின்னா அதோட ரிவர்ஸ் என்னது? 1 9 6 2 3 அப்படிங்கிறதா இதோட ரிவர்ஸ் பேட்டர்ன். ஆன்சர் என்னது? 1 9 6 2 3 அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ இன்னைக்கு நம்ம அனலாகோட பார்ட் 2 வீடியோவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்க நிறைய இதுக்கான ப்ராக்டிஸ் வந்து நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் நம்ம நிறைய வெப்சைட் எல்லாம் இருக்கு. அதுல போய் பார்த்தாலே நமக்கு ப்ராக்டிஸ் சம்முக்குனே நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க நிறைய எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளால ரீசனிங்கை வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.